நமஸ்காரம். நீடா கணேசன். 9715798626. இப்போது கீதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது. அது கண்ணனுடைய தேர்வட்டியாக ரொம்ப காலமாக இருந்தவர் கடைசியில் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி மகாபாரதத்தில் வருது. அவர் கேட்குறார், நீ வாழ்க்கையில் சொன்னபடி நடந்துக்கலையே கண்ணா. எப்படின்னாக்க மகாபாரதத்தில் எத்தனையோ கஷ்டங்களில் பாண்டவர்களை கைவிட்டுட்டு சூதாட்டத்தில் அவங்கள காப்பாற்றல, திரௌபதி வஸ்திராபரணம் நடந்த போது கூட அவங்கள சமயத்தில் போய் நீ காப்பாற்றவும் விட்டுட்ட, நீ சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று, அதுக்கு எனக்கு புரியலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு. அந்த சூதாட்டம் நடந்தபோது துரியோதனன் என்ன சொன்னான்னாக்க, எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி விளையாடுவார் அப்படின்னு சொன்னார். அதேமாரி பாண்டவர்கள் எனக்கு பதிலாக கிருஷ்ணன் விளையாடுவார்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு மாறா தர்மர் என்ன சொல்கிறார், சூதாடுறது தப்பு, இது கண்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாமல் உழாமலே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே வேலி போட்டுட்டு என்னை வெளியே நிறுத்தி வச்சுட்டார். அதுக்கப்புறமா துரியோதனன் திரௌபதி வஸ்திராபரணம் நடந்தபோது பாஞ்சாலி அழைச்சிருந்து சபையில் அவமானப்படுத்துகிற போது பாண்டவர்களாகட்டும் திரௌபதி ஆகட்டும் எல்லாரும் வீரவசனம் பேசுகிறாங்க. நான் தர்மத்தை காப்பாற்றேன், அதை காப்பாற்றினேன், நியாயமா அந்நியாயமானு சொல்கிறாங்களே தவிர என்ன ஒரு தடவை கூட நினச்சி யாரும் கூப்பிடவே இல்லை. அது திரௌபதி என்ன பண்ணால் கடைசி வரைக்கும் அவசரப்பட்டுட்டு விதமின்றி போகும்போது பரந்தாமா காப்பாற்றுன்னு சொன்னோன்னே இதுக்காகவே காத்துன்னு இருந்த மாதிரி உள்ளே போய் உடனே காப்பாற்றிடுவேன்ட்டேன். இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா அது உத்தவர் கேட்குறாரு. அப்போ பக்தர்கள்லாம் உன்னை கூப்பிட்டா தான் நீ பதில் சொல்வியா, அவன் கஷ்டப்படும் போது நீயா போய் காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறச்ச, இல்லை நான் சாட்சி பூதமாக தான் இருப்பேன், அது தெய்வ தர்மம், அது அவரவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னுடைய நினப்பு வராது, எப்போ என்னுடைய நினப்பு வருதோ அப்போ நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வாழ்க வளம்.